ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து புயல் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் முதல் நாள் வந்து எங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு, எப்படி போச்சு அப்படிங்கிறது அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9:30 மணி ஆகும். அப்போ வந்து நான் எதுவுமே வேலையே செய்யலை. 9:30 மணி வரையுமே சும்மா தான் வந்து உட்காந்துருந்தோம். மழை வந்து காலையிலேருந்தே பெஞ்சிட்டு இருந்ததுனால வெளியிலையும் போக முடியல. டின்னர் சமைக்கவே லேட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து வெளியில் பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா எல்லாருமே எழுந்துட்டாங்க. லேட்டாக தான் எல்லாம் எழுந்தோம். துணி ஓரளவுக்கு துவைச்சி முடிச்சாச்சு. பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பாப்பாலாம் பார்த்துட்டு சும்மா விளையாண்டுட்டு இருந்துச்சு. மாடி வீடுனா கூட சமாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளேயே எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து கூரை வீட்டில் செய்யணுங்கிறது ரொம்ப கஷ்டம். பாப்பா வேறு அழுதுட்டா. எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வேலைக்கு கிளம்பணும் அப்படிங்கிறனால அவங்க வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி வந்து வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். குடிக்க தண்ணி, அப்புறம் 2 பானையில் எக்ஸ்ட்ரா ஒரு தண்ணி, அப்புறம் வெளியில் பாத்திரங்கள் வரதுக்கு வந்து 2 டப்பாலையும் தண்ணி தூக்கிட்டு வந்து ஊற்றினாங்க. நான் சின்ன பிள்ளையில மழையில் நனைஞ்சிட்டே அவ்வளோ வேலை செய்வேன். ஆனால் இப்போ வந்து செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால என்னால் வேலையை செய்ய முடியல மழையில் நனைஞ்சிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தை எங்கேயே கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் எடுத்து போட்டுருந்தேன். மாமா வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்ததுனால சீக்கிரம் சாம மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட பதில் சொல்லிட்டு இருந்தேன். நேற்று வந்து கொள்ளையெல்லாம் பூட்டிகிட்டு இருந்ததுனால மழையில் கொஞ்சம் கொள்ளையை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து டீசெண்டாக இருக்குது. இல்லைன்னா ரொம்பவுமே இதாக இருக்கும். நான் தான் ஃபஸ்ட்டு தண்ணி பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வந்து கவர் கட்டியிருந்தேன். சரி, தலை நனையக்கூடாது அப்படின்னாலும் கவர் கட்டியிருந்தேன். அதுக்குள்ள மாமாவே தண்ணி தூக்கி வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு பாப்பாவுக்கு வந்து நான் வெந்நீர் போட்டுக்கிட்டே வந்து கவரெல்லாம் கைட்டு கீழே போட்டுட்டேன். கீழே போட்டுட்டதுக்கப்புறமா வந்து வெந்நீர் போட்டு பாப்பாவுக்கு, சின்ன பிள்ளைக்கு பெரிய பிள்ளைக்கு வெந்நீர் தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஏன்ச்சதுமே சரின்னு சொல்லிவிட்டு அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் டீ குடிச்சதுக்கப்புறம் ஒரு சொம்பில் டீ வச்சுருந்தேன்னா எப்போவுமே ஒரு சொம்பில் ஊற்றி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் எடுத்து டக்குன்னு அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதே சொம்பில் வடிகட்டி அப்படி கொடுத்துருவேன். ஏன்னா மழை டைமில் அதிகமாக பாத்திரத்தையும் வீணாக்கக்கூடாது இல்லையா, அதனால் சரின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே நான் வந்து வெந்நீர் ஆற்றி கொடுத்துட்டு டீயும் கொடுத்துட்டேன். மழைனால வந்து சின்ன பிள்ளைக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கே ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு ஊசி போட்டுருந்தேன். மறுபடியும் வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாமா வந்து காலையில் சமைக்கலையா, அதனால் அவங்க நைட்டு சாதம் வச்சுருந்தேன். அதில் தண்ணி ஊற்றிருந்துச்சா, அந்த சாதத்தை ஊற்றிட்டு நைட்டு வச்சு தான் குழம்பு தொட்டுட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து கோதுமை தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா 2 பேரும் வந்து ரஸ்க்கு, இந்த ரஸ்க்கு நெய் வரிக்கின்னு சொல்லுவாங்களே, அந்த ரஸ்க்கை வந்து டீயில் நினச்சி சாப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து பொட்டுக்கடலை சட்னி வச்சுட்டு கோதுமை தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாமா வந்து கிளம்பிட்டாங்க. மழையிலேயே நைட்டு வந்து வண்டி இருந்ததுனால வண்டி ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் ரெடியாகி போய் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் சரி ஒரு வேளை கிளம்பிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்லத்துக்கிட்டு ஓடினேன். அப்போ மழை கொஞ்சம் லைட்டாக நின்றுடுச்சு. அப்புறம் பாப்பா போயிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பாய் காமிச்சிட்டு இருந்தாங்க அப்பாவுக்கு. நான் இன்னும் போகலடான்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு. நான் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு இந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கூடுதலாகவே 2 அண்ணன் குடிக்க தண்ணி வச்சுருந்தேன். எப்பயாச்சும் நமக்கு பாத்திரம் கழுவுற மாதிரி இருந்தால் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் மதியம் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன். அன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு பாப்பா எல்லாம் எப்படி வீட்டு எடுத்து போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கள் அப்பா வந்ததுனால பாப்பா வந்து எங்கள் அப்பா வச்சுருந்தாங்க. அவங்க வச்சுருக்கிற நேரத்தில் நான் வேலையை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். சாம்பார்லாம் வச்சு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் முடிச்சு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துணி 2-3 துணி கிடந்துச்சா, அதையும் மழை நின்னதுமே நான் வந்து துணியை துவைச்சி போட்டேன். சரி, மழை நின்னதுன்னா தண்ணி வடிஞ்சா கூட உள்ள தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் துவைச்சி வெளில போட்டிருந்தேன். ரொம்பவுமே சிரமம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கூரை வீட்டில் மழை டைமில் இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் மதியத்துக்கு சமையல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து மீன் வந்துச்சா, சரி சாம்பாருக்கு சைடிஷ்ஷாக வந்து மீன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு மூணே மீன் தான் கொடுத்தாங்க. அதை வச்சு காணாங்கழுத்த மீனுன்னு சொல்லுவாங்க, அந்த மீன் மொத்தம் 6 பீஸ் தான் வந்துச்சு. அதை மட்டும் வறுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து பாத்திரம்லாம் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கழுவுறதுக்கு. எல்லாத்தையும் கழுவுறதுக்கு தான் பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து எனக்கு போட்டுட்ருந்தேன். அப்பாவுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்தேன். அப்பா சாப்பிட்டாங்க. பாப்பா வந்து கஞ்சி சாதம் தான் சாப்பிட்டுச்சு. அது அவ்வளோவா வந்து உரப்பு அதிகமாக சாப்பிடாது. அப்போங்கிறனால கஞ்சி சாதம்லாம் தானாக சாப்பிடுவாங்க. உரப்பு சாதமாக இருந்தால் நம்ம ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். கஞ்சி சாதம் தான் கேட்டாங்க. மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டாங்க. நான் வந்து எனக்கு மட்டும் சாதம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, சாப்பிட்டுட்டு மறுபடியும் போட்டு சாப்பிடுவேன். சாப்பாட்டிலலாம் வயிற்றுக்கு வந்து குறை வைக்கவே கூடாது. யாரும் வந்து குறை வைக்காமல் சாப்பிடுங்க எல்லோரும். சரின்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு போட்டுட்டு மீன் ஒரு வறுவல் வச்சு சாப்பிட்டாச்சு. ஏன்னா மீன் கம்மியாக இருந்தனால ஆளுக்கு ஒரு பீஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான்
அப்பா, பாப்பாவுக்கு சின்ன பிள்ளைக்கும் கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விட்டு அவங்களும் சாப்பிட்டுருந்தாங்க. நானும் சாப்பிட்டுருந்தேன். ஒரு வழியாக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடு வந்து எங்கள் சின்ன பாப்பா வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து வச்சேன். அதுக்குள்ளே மழை வந்துடுச்சா, அப்புறம் பாத்திரமே கழுவ முடியல. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பாப்பா 2 பேருமே தூங்க வச்சுட்டு சாயந்தரம் பார்க்க தான் வீட்டு வேலையை செய்ய ஆரம்பித்தேன். மழை நனைஞ்சிட்டே செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சின்ன அப்டேட்டு தான். அன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி போச்சு அப்படின்னு. வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.